என்னுடைய ஃபார்மில் வந்து அப்ஜெக்டிவ் வந்து கோகனட்டு பனானானா நான் அதை மட்டுமே பண்ணிவிட்டு என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடலான்னா அது முடியாது. நல்லா என்னென்ன வேர்ட்டிக்கலில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நான் ஃபார்ம் வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபார்ம் இன்புட்டுக்கு மாடு தேவை. அப்போ அந்த மாட்டுலேருந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ நாங்கள் மாட்டுலேருந்து கனஜீவாமிர்தம் சேல்ஸ் பண்ணுறோம், ஜீவாமிர்தம் சேல்ஸ் பண்ணுறோம், பஞ்சகாவியா சேல்ஸ் பண்ணுறோம், கோமியம் சேல்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து விபூதி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அதுக்கு செட் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதாவது நம்மால்வா திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அந்த விவசாயி அந்த நிலத்துக்கான ஆராய்ச்சியாளர். நம்ம ஊர்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு நிலம் இருந்தாலும் நம்மளாம் ஏன் தெரியுமா கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு போறோம்? ஆப்வியஸா விவசாயத்தை நம்பி இருந்தா நடுத்தருக்கு தான்ப்பா வரணும் அப்படின்ற வாசகம் அடிக்கடி நம்ம காதுகளில் கேட்கப்படுது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது விவசாயத்துல அதிகப்படியான வருமானம் இல்லை அப்படிங்கிறதா பல பேருடைய பதிலாகவும் இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். பட் நீங்க ஒரு நிலத்துல ஒரு வயல்ல வந்து ஒரு பயிரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பயிரை நீங்க எதிர்பார்த்த லெவலுக்கு அதுக்கான வருமானத்தை ஈட்டல அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. பட் அந்த வயல்ல நீங்க உழுவுறதுக்காக மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, அப்புறம் அதுங்க போடக்கூடிய சாணம், இல்லைன்னா நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு உரமாவோ அந்த மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டி ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வித்தீங்க அப்படின்னா அதுல கூட நீங்க ஒரு லாபம் பார்க்கலாம். நீங்க விளைவிச்ச பயிர் உங்களுக்கு லாபம் கொடுக்கல அப்படின்னா சைட்ல இந்த மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டி ஒரு தொழில் பண்ணீங்க, ஒரு தொழில் முனைவோரா ஆகுறீங்க அப்படின்னா நிச்சயமா விவசாயத்துல லாபம் அப்படிங்கிறது கிடைச்சே ஆகும். நஷ்டத்துக்கு பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த சம்பத் குமார் இந்த விவசாய தொழில் முனைவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எப்படி பண்ணுறாரு, எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்தும் சொல்ல போறாரு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் தான் பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயி அந்த கார்ப்பரேட் மாடலை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணும். என்னங்கிறாங்கன்னா ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இங்கே வந்து என்னுடைய ஃபார்மில் வந்து அப்ஜெக்டிவ் வந்து கோகனட்டு பனானானா நான் அதை மட்டுமே பண்ணிவிட்டு என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடலான்னா அது முடியாது நிறையா நேரங்களில். இப்போது ஒரு கார்ப்பரேட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைமரி ஜாப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட்னு இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து அலைடு ப்ராடக்டில் நிறைய வந்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் வெர்டிக்கலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட்னு இல்லாமல் ஒரு 10 ப்ராடக்டோ 15 ப்ராடக்டோ பண்ணுறாங்க. அப்போது ஒவ்வொரு ஃபார்மரும் நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன வெர்டிக்கலில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நான் ஃபார்ம் வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபார்ம் இன்புட்டுக்கு மாடு தேவை. அப்போ அந்த மாட்டுலேருந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ நாங்கள் மாட்டுலேருந்து கனஜீவாமிர்தம் சேல்ஸ் பண்ணுறோம், ஜீவாமிர்தம் சேல்ஸ் பண்ணுறோம், பஞ்சகாவியா சேல்ஸ் பண்ணுறோம், கோமியம் சேல்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து விபூதி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம், வெர்மி கம்போஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அதுக்கு செட் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறோம். சரி, நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மிங் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போது ஒரு ஆடு வச்சுருக்குறோம், கோழி வச்சுருக்குறோம். ஒரு ஆடு 2 மாதம் ஒரு 2 ஆடு சேல்ஸ் பண்ணோம் அட்லீஸ்ட்டு. அப்போ 2 ஆடு ஒரு 24,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் ஒரு 2 லேபருக்கு நம்ம கூலி கொடுக்க முடியும். ஸோ அந்த அட்லீஸ்ட் லேபர் காஸ்ட்டு இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். கோட்டு, கோழி வச்சுருக்குறோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 முட்டை 30 முட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். 15 ரூபாய்னு இன்றைக்கி நல்ல நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபாய்க்கு போகுது, ஒரு 300 ரூபா. அப்போ நம்ம ஒரு லேடிஸ்க்கு ஒரு சம்பளம் கொடுக்க முடியும். அப்போ நம்ம மெயின் சோர்ஸ்லேருந்து கை வைக்க வேண்டியதில்லை, மேஜர் இதுலேருந்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு மேஜராக பனானாவும் கோகனட்டும் ஒரே மாதிரி போகும்னா போகாது. த்ரூ அவுட் த இயர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கோ அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். அது வந்து பேஸ்ட் ஆன் லொக்கேஷனு, டிமாண்டு, இங்கே நம்மளால் என்ன மார்க்கெட் பண்ண முடியும், இங்கே என்ன மக்கள் விரும்புகிறாங்க, அதை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஒரே மாடல் த்ரூ அவுட் த இந்தியா அடாப்ட் பண்ண முடியாது. அதாவது நம்மால்வா திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அந்த விவசாயி அந்த நிலத்துக்கான ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட் அவன் தான். அவங்களுக்கு என்ன சூட் ஆகுன்னு யாருனாலையும் டிஃபைன் பண்ணி கொடுக்க முடியாது. அது அவங்க மட்டுமே டிஃபைன் பண்ணிக்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இந்த வீடியோவில் விவசாய தொழில் முனைவை பற்றின ஒரு முக்கியத்துவத்தை பற்றி சம்பத் குமார் நமக்கு சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு பார்வை, நான் விளைச்ச பயிர் சரியான வெள்ளாமல் கொடுக்கல அப்படிங்கிறதையும் தாண்டி இப்படி கூட விவசாயத்தில் நம்மளால லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே நமக்கு முழு விவரம் தெரிஞ்சிருக்காது. அப்படி தான் நாங்களும் வீடியோ போடுவோம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஃப்ரீடம் ஆப்பில் விவசாய தொழில் முனைவுக்கான முதல் படி அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். அதை செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அந்த கோர்ஸுடைய லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.